சரி, உங்க கணக்குப்படி நாங்க டெபாசிட் இழந்ததாவே இருக்கட்டும். இப்ப வெற்றி பெற்று இருக்காருல்ல மதிப்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்கள், அவங்க கிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி பண பட்டுவாடா பண்ணி, பரிசு பொருட்களை பட்டுவாடா பண்ணி, குறிப்பா கஞ்சா பட்டுவாடா பண்ணி நீங்க வந்து இந்த வெற்றியை வாங்கியிருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த வெற்றி உண்மையாவே பெருமைக்குரியதா இருக்கா, உண்மையாவே ஏத்துக்க கூடியதா இருக்கா இந்த மக்களாட்சி நாடுலன்னு நீங்க அவரை பார்த்து கேள்வி கேள்வி. எங்களுக்கு ₹1 நாங்க காசு கொடுக்கல, நாங்க ஒன்னும் வாக்க பெற்று இருக்குமே தவிர வாங்கல. எங்களுடைய ஒரு வாக்குமே விலை மதிப்பற்றது. அப்படின்னும் போது உங்களுடைய பார்வையில எங்களுக்கு டெபாசிட் இழந்ததா இருந்தாலுமே கூட எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் பாக்குறோம். போன நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 8000 சில்லரை தான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து அதை விட 2000 சில்லரை வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கோம். ஒரு மாத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பணநாயகத்துக்கு மத்தியில் நாங்கள் வாங்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கு. அதை நாங்கள் வந்து தோல்வியாவே பார்க்கல. இப்படி அதாவது சுருக்கமாக சொல்ல போனா ஒரு மக்களாட்சி தத்துவத்திலிருந்தே இந்த நாடு வெளியேறிடுச்சு. அதுக்கு ஒரு சான்று தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு கீழ்நிலையான செயல்கள்லாம் செய்ய முடியும்ன்றதை இந்த தேர்தலை நீங்க பாத்துக்கலாம். வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு டென்ட் போட்டு அங்க மக்களை அடைச்சு வச்சு மற்ற கட்சிகளை வந்து வாக்கு சேகரிக்க விடாம பண்ணது, கஞ்சா பட்டுவாடா பண்ணது, இளைஞர்கள் மத்தியில காணை பகுதியில கஞ்சா பட்டுவாடா பண்ணது, பரிசு பொருட்கள் லட்டுல மூக்குத்திக்கு மறைச்சு கொடுத்தது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேவலமா தான் நாங்க பாக்குறோம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு தடவை கூட தேர்தல் ஆணையம்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. நாங்க எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாவே பண்றாங்கன்னா, ஆனா ஒரு தடவை கூட அவங்க நடவடிக்கை எடுத்துதான் எங்களுக்கு தெரியல. அதிகாரம் ரொம்ப வலிமையா இருக்குன்றது தான் இதை காட்டுது. ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் அவங்க முழுக்க செயல்பட்டாங்க. ஒரு ஜனநாயக முறைப்படியே இந்த தேர்தல் நடக்கல. இது தேர்தலே இல்லையே, இது தேர்தலே கிடையாது. ஏலம் எடுத்திருக்காங்க. சுற்றுலயே வந்து அவங்க முடிச்சிட்டு 1 தரம் 2 தரம் விக்கிரவாண்டி 3 தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கலாம். எதுக்கு இத்தனை மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை வருத்தப்பட வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இது ஒரு தேர்தல் தான் வெளிப்படையா காட்டிக்கிட்டு இத்தனை ஆயிரம் காவலர்கள் எங்க பின்னாடி வர தேவையில்லாம அலைஞ்சிக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு காசு தான் செலவு. இதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்றோம்னா, என்னுடைய அண்ணனும் அதை தான் சொல்வாரு, சீமான் அண்ணனும் அதை தான் சொல்வாரு, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வருதா ஏலம் எடுத்துட்டு போயிடுங்க. வெளிப்படையாவே தெரியுது. நான் இப்ப மீடியாவாலையும் ஒன்னும் பண்ண முடியல, தேர்தல் ஆணையத்தாலையும் ஒன்னும் பண்ண முடியல, எதிர்கட்சினாலையும் ஒன்னும் பண்ண முடியல. அதுக்குதான் அவங்க பின்வாங்கிட்டாங்களும் கூட. இப்ப எதாலையுமே ஒன்னும் பண்ண முடியல. என்னதான் பண்றது? எதுக்கு இந்த தேர்தல்? அதனால இது வந்து எங்களுடைய தோல்வியெல்லாம் நாங்க பார்க்கல. இது மக்களுடைய தோல்விதான். பணநாயகத்தினுடைய வெற்றி, ஜனநாயகத்தினுடைய மரணம்.